வணக்கங்க. நான் லோகு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நம்ம முதல்ல பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். கரெக்டாங்க? ஏன்னு கேட்குறீங்களா? இன்னும் அந்த பிரபஞ்சம் நம்மளை உயிரோடு வச்சுருக்கு. நம்ம சந்தோஷமாக இருக்கும். நம்ம கடமை கேட்டால் நம்ம ஏன் அந்த உயிரோடு இருக்கிறோம்? கேட்டால் நம்ம கடமையை செய்கிறோம். என்ன கடமை நமக்கு இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கடமையும் இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு அதுக்காகவே நம்ம நன்றி சொல்லலாம் இல்லைங்களா? இந்த நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை. நம்ம இந்த நிமிஷம் வரைக்குமே நைட்டு ஃபோன் பேசுகிற வரைக்கும் பேசிகிட்டு இருந்த வரைக்கும் அவங்க வந்து உயிரோடு இல்லை, இப்போ இல்லை. அதனால் எப்பயுமே நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எதுக்கு நம்ம அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் நம்ம போகிறது என்ன விஷயமா இருக்கும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம லைஃப்பை வந்து நல்லபடியாக லீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறதுனா எப்படிங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்? எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக நம்ம சொன்னோம். பணம் சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் எப்படி நமக்கு வரும் சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக தேடி தேடி நம்ம போய் சம்பாதிக்கணும். அதுக்காக புழுக்களாகவும் எலிகளாகவும் இருக்கவே கூடாதுங்க. எப்பயுமே நேர்மையாகவும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணுங்க. சுதந்திரமாக சம்பாதிக்கணும். சிரிச்சுக்கிட்டே நம்ம ஒரு வேலை செய்யணுன்னாலும் அந்த வேலையை முழு மனசோட முழு இதோட திருப்தியோடு செய்யணுங்க. எந்த வேலை செஞ்சாலும் முழு திருப்தியோடு செஞ்சோம்னா அது ஓகேங்க, சந்தோஷமாக. அதில் வந்து நம்ம எதிர்பார்த்தாலோ வரலினாலும் கொஞ்சமாக வந்தாலுமே மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களாங்க? அதேமாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஹாப்பியாக வேலை செய்யணும். நம்ம இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷத்தை அனுபவித்து நல்லபடியாக இருக்கணுங்க. அதுக்காக கடவுளை வேண்டிங்க. பணம் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறத விட இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நாமளும் சந்தோஷமாக இருக்கணுங்க. நன்றிங்க.